அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 4 அண்ட் குரூப் 2 தேர்விற்காக தினசரி மாதிரி தேர்வுகள் இலவசமாக வழங்கப்பட்டு வருகிறது. இந்த தினசரி மாதிரி தேர்வை பொறுத்தவரையும் நிச்சயமாக மெயின் எக்ஸாமுக்கு கட்டாயம் ரிஃப்ளெக்ட் ஆகுங்க. தினசரி 20 கேள்விகள் அடங்கிய வினா தொகுப்புகள் இலவசமாக வழங்கப்பட்டு வருகிறது. இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்காங்க. இந்த வீடியோவை பொறுத்தவரையும் 12ஆம் வகுப்பு தமிழ் பழைய புத்தகத்திலிருந்து இடம்பெற்றுள்ள 20 கேள்விக்கான விடை குறிப்புகளை பார்க்கலாம். முதல் கேள்வி, பொருந்தாதது எது? சடகோபரந்தாதி, ஏறெழுபது, சரஸ்வதி மாலை, சிலையெழுபது. கம்பர் எழுதிய நூல்களில் பொருந்தாது தான் இங்கே கேள்வி கேட்டிருக்காங்க. சரஸ்வதி மாலை கம்பர் எழுதியிருக்க மாட்டார். அதே சடகோபரந்தாதி, ஏறெழுபது, சிலையெழுபது, சரஸ்வதி அந்தாதி தான் எழுதியிருப்பார் கம்பர். அப்போ பொருந்தாது ஆப்ஷன் சி. கேள்வி 2, வரதனஞ்சய பிள்ளை பற்றிய கூற்றுகளில் சரியானது எது எவை? ஸோ தமிழரசி குறவஞ்சியின் ஆசிரியர் ஆவார், சரி. தெலுங்கையும் வடமொழியும் நன்கறிந்தவர், சரி. கரந்தை தமிழ்ச்சங்கத்தில் ஆசிரியர் எனும் சிறப்பு பட்டம் பெற்றவர், சரி. கற்றோரால் புலவர் ஏறு என்று சிறப்பிக்கப்பெற்றார். ஸோ வரதனஞ்சய பிள்ளை பற்றிய கூற்றுகள் சரியானது. 4 கூற்றுகளும் சரி. கேள்வி 3, தினம் தினம் இலக்கண குறிப்பு தருக. அடுக்குத்தொடர். கேள்வி 4, நாமக்கல் கவிஞர் பற்றிய கூற்று 3 கூற்று தந்திருக்காங்க. இதில் எது சரின்னு பார்க்கலாம். கூற்று 1, முத்தமிழிலும் ஓவிய கலையிலும் வல்லவர், சரி. உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கு பெற்றதால் சிறை தண்டனை பெற்றார், சரி. நடுவண் அரசு பத்மபூஷன் விருது வழங்கியுள்ளது, சரி. அப்போ 4வது கேள்விக்கு சரியானது 1, 2, 3 சரி. கேள்வி 5, வெஞ்சினம் பற்றிய புணர்ச்சி விதிகளில் சரியானது எது எவை? வெஞ்சினம் பற்றிய புணர்ச்சி விதிகளில் சரியானது எது எவை? இங்கே ஈறுபோதல், முன்னின்ற மெய்தீறுதல், இனமைகள், வருமொழி முதல் எழுத்துக்கினமான மெல்லினம் புகுதல். வருமொழின்னு வந்துக்கணும், டைப்பிங் மிஸ்டேக்காக இருக்குது, மாற்றிக்கங்க. அப்போ இங்கே வெஞ்சினம் பற்றிய புணர்ச்சி விதியில் சரியானது 1 மற்றும் 2. அதாவது வெஞ்சினத்தை எப்படி பிரிக்கலாம்னா வெம்மை கூட்டல் சினன்னு பிரிக்கலாம். இங்கே மை ஈர்ப்பதல் விதிப்படி மை கேட்டிருக்கும். பிறகு வெம் கூட்டல் சினம்னு பிரியும். இந்த இம்மு என்னன்னா முன்னின்ற மெய் திரியும். அப்போ முன்னின்ற மெய் திரிதல் என்பது இம்முக்கு பதிலாக இஞ்சி வரும். அப்போ வெஞ்சினமாக மாறும், வெஞ்சினம். அப்போ சரியான புணர்ச்சி இது 2 தான், ஈறுபோதல், முன்னின்ற மெய்திரிதல். கேள்வி 6, யாரையும் இலக்கண குறிப்பு தருக. யாரையும் என்பதன் இலக்கண குறிப்பு முற்றுமை. கேள்வி 7, சரியான தொடரை தேர்வு செய்க. இந்திய நாடு என்னுடைய நாடு என்று தினம் நீ எதை பாடு என்பதை சரியாக அமைந்துள்ளது. மற்ற 3 தொடரும் மாறி இருக்கும். கேள்வி 8, நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார் பிறந்த ஆண்டு. நாமக்கல் கவிஞர் பார்த்தீங்கன்னா 19/10/1888 பிறந்திருப்பார். நாமக்கல் கவிஞர் 19/10/1888 பிறந்திருப்பார். 24/8/1972 இயற்கை எழுதினார். நாமக்கல் கவிஞர் 1888 பிறந்து 1972 1972 இருந்திருப்பார், ஆகஸ்ட் 24. கேள்வி 9, திருந்துமொழி இலக்கண குறிப்பு தருக. திருந்துமொழி வினைத்தொகை. கேள்வி 10, கரந்தை தமிழ்ச்சங்கத்தில் நமச்சிவாய முதலியார் தலைமையில் தங்கத்தோட பரிசளிக்கப்பட்டவர் யார்? கரந்தை தமிழ்ச்சங்கத்தில் நமச்சிவாய முதலியார் தலைமையில் தங்கத்தோட பரிசளிக்கப்பட்டவர் வரதனஞ்சய பிள்ளை. கேள்வி 11, வாழ்க்கை இலக்கண குறிப்பு தருக. வாழ்க்கை இலக்கண குறிப்பு தொழிற்பெயர். கேள்வி 12, தமிழரசி குறவஞ்சியின் பாட்டுடை தலைவன் யார்? தமிழரசி குறவஞ்சியின் பாட்டுடை தலைவன் முருகன். கேள்வி 13, ஒன்றே எண்ணின் ஒன்றேயாம் என்ற கம்பராமாயண பாடல் எந்த காண்டத்தில் இடம்பெற்றுள்ளது? ஒன்றே எண்ணின் ஒன்றேயாம் என்ற கம்பராமாயண பாடல் பார்த்தீங்கன்னா யுத்த காண்டத்தில் இடம்பெற்றுள்ளது. கேள்வி 14, நம்பி என்பதன் பொருள் என்ன? நம்பினா இறைவனை குறிக்கும். கேள்வி 15, யார் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க தமிழரசி குறவஞ்சியை வரதனஞ்சய பிள்ளை இயற்றினார்? யார் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க தமிழரசி குறவஞ்சியை வரதனஞ்சய பிள்ளை இயற்றியிருப்பார்னா தமிழவேல் உமா மகேஸ்வரனார் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க தமிழரசி குறவஞ்சியை இயற்றியிருப்பார். கேள்வி 16, வன்மை என்பதன் பொருள். வன்மைனா வழமை என்று பொருள். அதே வண்ணம்னா ஓசை, சந்தம் ஆகிய பொருள்களை தரும். திருந்துமொழினா செம்மொழி என்று பொருள். பிறமொழினா வேற்றுமொழி என்று பொருள். கேள்வி 17, வாழிய இலக்கண குறிப்பு தருக. வாழிய இலக்கண குறிப்பு அடுக்குத்தொடர்.
கேள்வி 18. இந்திய நாடிது என்னுடைய நாடு என்ற பாடல் நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என்னும் நூலில் எந்த மலரில் இடம்பெற்றுள்ளது? இந்திய நாடிது என்னுடைய நாடு என்ற பாடல் நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என்னும் நூலில் தேசிய மலர் என்ற தலைப்பில் இடம்பெற்றிருக்கும். கேள்வி 19. இல்லாதவர் இலக்கண குறிப்பு தருக. இல்லாதவர் இலக்கண குறிப்பு என்னன்னா எதிர்மறை வினையாளனின் பெயர். எதிர்மறை வினையாளனின் பெயர். கேள்வி 20. முதுமரம் பற்றிய புணர்ச்சியில் சரியானது எது? முதுமரம் பற்றிய புணர்ச்சின்னு எடுத்துக்கன்னா ஈறுபோதல், இடையுகரம் ஈயாதல், ஆதிநகல், அடியகரம் ஐயாதல். இதில் முதுமரத்துக்கான புணர்ச்சியில் சரியானது ஒன்று மட்டும். ஈறுபோதல் விதிப்படி மை கெற்றிருக்கும். முதுமை கூட்டல் மரம் பிரித்து எழுதும்போது புணர்ச்சியில் மை கெட்டுருச்சுன்னா முதுமரம் என்றார். அப்போ ஈறுபோதல் விதிப்படி மை கெட்டிருக்கும். அப்போ ஒரே ஒரு விதி மட்டும் தான் வந்திருக்கு, ஈறுபோதல். ஸோ இந்த வீடியோவை பொறுத்தவரையும் 12ஆம் வகுப்பு தமிழ் பழைய புத்தகத்திலேருந்து 20 வினாக்களுக்கான விடை குறிப்பில் பார்த்துருக்குறேங்க. இந்த வினா தொகுப்பு இந்த வினா தொகுப்பில் தேர்வு எழுத விருப்பம் இருக்கிறவங்க ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி டெலகிராம் சேனலில் போயிட்டு நீங்கள் ரெகுலராக அப்டேட் பண்ணப்படுது, அதை பயன்படுத்திக்காங்க. மேலும் டிஎன்பிசி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.